நாங்கள் பிளான் பண்ணது ரொம்ப திங்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். பேசிக் எசென்ஷியலாக நம்மளுக்கு தேவைப்படுற ஐட்டங்கள் மட்டும் வாங்கணும். மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். போக போக ஒன்ஸ் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா பார்த்து வாங்கலாம்னு நினச்சோம். பட் அப்படி இருந்தாலுமே கூட பல விஷயங்கள் நம்ம வீடுன்னு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆப்வியஸ்லி டஸ்ட்பேன், அதுக்கப்புறமா இது எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. சோப் ட்ரே ப்ரைஸ் டேக் இருந்தது ஆக்சுவலி, ஆனால் இதில் இப்போ காணும். ஆனால் பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. பைனாப்பிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதிலே வாட்டரும் ஃபில்டர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 45 to 50 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுத்த ஞாபகம். ஸோ நம்ம நாகர்கோவிலில் வாங்கினதான். இங்கே எதுவுமே இன்னும் எங்கே எது கிடைக்கும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் வருதோ அதெல்லாம் நான் நோட்ஸில் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சில் இது எதுவுமே வாங்கிட்டு வரல, மைண்டில் வரவே இல்லை. செகண்ட் டைம் தான் யோசித்து வாங்கினது. அண்ட் இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை பண்ணால் அதுக்கு எண்ணெய் ஊற்றும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சின்ன கண்டெய்னர். ஸோ இதில் இந்த மூடி இருக்குது. மூடி இப்படி எடுத்துட்டா உள்ளேயே சின்ன குட்டியாக ஒரு ஸ்பூன் அண்ட் ஆயில் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட அந்த வளைஞ்சி இருக்கும் இல்லையா, அப்படி இருக்குது. ஸோ இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு டைப் இல்லை. அதனால் இதை பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் இதே எடுத்துக்கலாமே அப்படின்னு இதை வாங்கினேன். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுலேயுமே இல்லை. அது நான் ரிமூவ் பண்ணேன்னா அந்த ஷாப்பில் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் ப்ரைஸ் இல்லை இதில். ஸோ யா, ஆனால் இது 50-60 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவால் எதுவும் வாங்கலை. எல்லாமே மினிமலான அமௌண்ட்டில் வாங்க முடிஞ்சது மட்டும்தான் வாங்கணும். ஸோ இது கண்டிப்பாக நீடட் தான். ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ், அகெயின் சிலிக்கான் ப்ரஷ். தோசை இல்லைன்னா ஆப்பம் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணுறோம், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ அதனால் இது அகெயின் இதெல்லாம் புதுசாக தான் வாங்கினேன். இது நம்ம நாகர்கோவில் வீட்லேயும் இல்லை, அதனால் இங்கே யூஸ் பண்ணனாலும் நம்ம நாகர்கோவில் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஷாப்பில் தான் எடுத்திருக்காங்க. இந்த ஷாப்பில் தான் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரைஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஐ பிலீவ் இதுக்கு வந்து இங்கே இருக்குது 17 rupees கொடுத்துருக்கேன். ஸோ 17 வந்து பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ அதுக்கு இது ஓகேன்னு தோணுச்சு, அதனால் இது. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. நைஸ் பிஸ்கெட் இன்கேஸ் பசிச்சதுன்னா. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஃப்ரை பண்ண மிஷினில் நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ஐட்டமை ஆயிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இங்கேயும் கண்டிப்பாக தேவை, அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் முடியாது. அண்ட் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான பேன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன வைக்கல, கொண்டு வந்தது அப்படியே ஒரு கார்னரில் இருக்குது. அதை எடுத்து மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆஃபீஸ் போக முடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ் வீக் டேஸில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நாளைக்குள்ள டே வந்து ஒன்லி ஃபார் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் பிளான் வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி இட்லி தோசையை பற்றிலாம் பேசியாச்சு. அது கூட சாப்பிட்றதுக்கு இன்கேஸ் சட்னி இமீடியட்டாக ரெடி பண்ண முடியலன்னா அதுக்காக இது என்னென்னா பூண்டு பொடி. அண்ட் இது டெம்பர் சிட்டியில் வாங்கினது, செப்டம்பர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜூலையில் தானே இருக்கும். ஸோ அதனால் அது. அண்ட் ஃபாலோட் பை இந்த ஒரு சின்ன கீ ஸ்டாண்ட். இப்போ நான் சொல்லியிருப்பேன், இந்த விலாக்லேயே இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், கீஸில் வைக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸ்விட்ச் போர்ட் பக்கத்துலேயே என்ட்ரன்ஸில் ஒரு கீ ஸ்டாண்ட் வச்சுட்டேன்னா நம்ம கார் கீ, ஹவுஸ் கீ ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்மைலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஸ்மைலியாக இருக்கும் இல்லையா, கீ எடுக்க மிச்சிலையும் வைக்க மிச்சிலையும் சிரிக்கிறதுக்காக ஸ்மைலி கீ செயின் ஹோல்டர். அண்ட் இதுக்கு பின்னாடி டபுள் சைட் ஸ்டிக்கர் தான். ஸோ அதனால் யோசிக்கிறேன் எங்கே ஸ்டிக் பண்ணலான்ட்டு. வாலை டேமேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ எம் திங்கிங் அபவுட் இட். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வரைக்கும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ரொம்ப கீஸ் வர வாய்ப்பு இல்லை, அதனால் இதுவே மோர் தென் எனஃப். இது எதோட ப்ரைஸுமே இதில் இல்லைங்க. அண்ட் இதெல்லாம் பிலோ 100 தான் எனக்கு தெரிஞ்சு, அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேஸ் பவுடர் கண்டிப்பாக தேவை. யார்ட்லியோட தான் நான் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே யார்ட்லி தான் கேரி பண்ணுறோம். அதுக்கப்புறமா டூத் பேஸ்ட் 2 இருக்குது, ரீசன் ஏன்னு தெரியல. ஸோ 2 டூத் பேஸ்ட் இருக்குது. அகெயின் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய பாடி வாஷ், அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ். அண்டு இது ஏதோ ரிலையன்ஸில் ரொம்ப
பில் 2000 ருபீஸ்க்கு மேலே ஆச்சுன்னா ஐ கெஸ் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து லெஸ்ஸர் ப்ரைஸ்க்கு கிடைக்கும். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 95 ருபீஸ், பட் சம்வேர் அரௌண்ட் 9 ருபீஸ் ஐ பெய்ட் ஃபார் திஸ். ஸோ அதனால் வாங்கின ஃபேஸ் வாஷ் அண்ட் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி கண்டிஷ்னர் இருக்குது, ஆனால் ஷாம்பு இல்லை. இப்போ மிஸ் ஆன ஷாம்பு வந்து நான் அந்த வாண்ட்ஸ் டு பை லிஸ்ட்டில் ஆட் பண்ணினா நெக்ஸ்ட் டைம் ஒன்ஸில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரப், பவர் ஸ்க்ரப், இது பை ஒன் கெட் ஒன்ல இருந்திருக்கு. ரெண்டும் வாஷ் பேஷன் ஏதாவது க்ளீன் பண்ணணும்னு அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று. கரம் மசாலா அண்ட் ஆப்வியஸ்லி மீதி ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேன். இதில் ரிலையன்ஸ் ஷாப்பிங் ஹாலா அப்படியே டைட்டில் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ்குள்ளே தான் மேக்ஸிமம் திங்ஸ் இருக்குது. நாப்தலின் பால்ஸ் எதுக்காகனா இங்கே தேவைப்படும் தோணுது, அதனால் அங்கங்கே சின்ன சின்ன பூச்சிலாம் கண்ணில் படுது. ஸோ அதனால் எல்லா வாஷ் பேஷன்லேயும் இது போட்டு வச்சுட்டா இட்ஸ் குட். அதனால் இது. அதுக்கப்புறம் ஒரு மக்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஆப்வியஸ்லி கேரளா வந்திருக்கோம், ஃபிஷ்ஷு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபிஷ் மார்க்கெட், சிக்கன் மட்டன்லாம் வாங்குறதுக்கான ஷாப்பில் இதுமாரி தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ பட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் நியர்பைல எங்கேயாவது ஃபிஷ் கிடச்சதுன்னா குக் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை திஸ் சாப்பிங் போர்டு பதிலாக சாப்பிங் மேட்ஸ். எஸ், ஸோ இதில் 2 இருக்குது. ரெண்டும் இந்த வீட்டுக்கு தேவையான எனக்கு தெரியல. ஸோ புதுசாக வாங்கினதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இதில் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 260 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் 150 அதை விட லெஸ்ஸராக தான் பே பண்ணேன். நம்ம முடிஞ்சால் ஒன்று இந்த வீட்டுக்கும் ஒன்று அந்த வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இதுவும் ரிலையன்ஸில் வாங்கினது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ரிலையன்ஸில் வாங்கினோம், 1 or 2 மட்டும் வெளியில் வாங்கியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டஸ்ட்பின். இந்த டஸ்ட்பின்குள்ளே தான் இவ்வளோ ஐட்டம் வெளியில் வந்திருக்கு. பட் இது வரைக்கும் டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணல, அதனால் இட் இஸ் ஃபைன். பட் இது ஓப்பன் டஸ்ட்பின். இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. பிகாஸ் இது ஓப்பனாக வச்சோன்னா கண்டிப்பாக பூச்சியெல்லாம் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி வருது, அதுதான் எனக்கு பெரிய கஷ்டம். அடுத்து பக்கெட். அதனால் இது மற்றபடி இந்த பேப்பர் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் வேணால் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி ஃபுட் வேஸ்ட்டுக்கு வந்து இது ஓகேவாக இருக்காது. பார்க்கலாம், வெல்சி. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.